ஏன் ஜெபமாலை சொல்லணும்? சில டைம் இந்த நற்கருணை முன்னால் உட்காந்து நீ ஏன் ஜெபமாலை சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. சிலவங்க சொல்லுவாங்க நற்கருணை முன்னால் ஆண்டவரை மட்டும்தான் ஆராதிக்கணும், அங்கே ஜெபமாலை எல்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் முழுக்க முழுக்க பாருங்களேன், ஜெபமாலையினுடைய ரகசியங்கள், மறைந்திருக்கின்ற பொருள். பைபிளில் ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு, அந்த மறைப்பொருள் 20 நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்த 20 மறைப்பொருளும் இட் இஸ் கனெக்டட் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் மறைந்திருக்கும் ஏதோ ஒரு உண்மை. அந்த உண்மையை என்ன பண்ணணும்? தியானிக்கிறோம். அதனால் ஜெபமாலையில் இந்த ரகசியம் சொன்னு முடிச்ச உடனே உலகில் தந்தையேன்னு ஆரம்பிச்சிடக்கூடாது. அப்போ இன்னைக்கு மகிழ்ச்சியின் மறையுண்மைகளை சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் தி அனன்சியேஷன் ஆஃப், அப்போ அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை வழங்கப்படுகிறது அப்படின்ற பொழுது அமைதியாக கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இதில் தியானிக்க வேண்டிய விஷயம் என்ன? இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை பற்றிய வார்த்தை எது? அப்போ அந்த தியானம் ஏன் ஃபாதர்? அப்போ விண்ணுலகில் இருக்கின்ற ஜெபம் சொல்லிட்டு வேணா 10 தடவை